சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக நீதிபதி வீட்டில் தாவேக்கவினர் முறையீடு செய்திருக்கின்றார்கள். பசுமை வழிச்சாலையில் உள்ள நீதிபதி தண்டபாணியின் இல்லத்தில் தாவேக்க வழக்கறிஞர் அறிவழகன் உள்ளிட்டோர் முறையீடு செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, ஏற்கனவே நீதிபதியிடம் முறையீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தாவேக்கவினர் முறையீடு செய்திருக்கின்றார்கள். என்ன விவரங்களாக இருக்கின்றன? தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமையில் பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார். முதல் கட்டமாக திருச்சி, அரியலூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் இரண்டாவது கட்டமாக திருவாரூரில் பிரச்சாரம் செய்தார். அடுத்த வரிசையில் மூன்றாவது கட்ட பிரச்சாரம் நாமக்கல்லில் நேற்று நடந்தது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று பகல் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரை காண நேற்று அதன் காரணமாக அந்த பகுதியில் ஏராளமான தாவேக்கா தொண்டர்கள், ஏராளமானோர் பொதுமக்களும் திரண்டிருந்தார்கள். ஆனால் விஜயின் பிரச்சார வாகனம் நேற்று மாலை சுமார் 5:40 மணி அளவிலே கரூரை வந்தடைந்தது. பின்னர் வழிநெடுகிலும் உள்ள கூட்டம் காரணமாக விஜயின் வாகனம் மெதுவாக சென்றதனால் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாகவும் இரவு 7 மணி அளவிலேயே கரூர் அந்த வேலுச்சாமிபுரத்துல பிரச்சாரத்தை விஜய் நடத்தினார். அப்போது அவர் வாகனத்தை தொடர்ந்து ஏராளமான மக்கள் திரண்டு வந்ததன் காரணமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 39 பேர் பலியாகக்கூடிய ஒரு அதிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. பல்வேறு அமைச்சர்கள் அனைவரையும் அணைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். மருத்துவ சிகிச்சை, பிரேத பரிசோதனை என்ற அனைத்து விவரங்களையும் செய்தார்கள். அதே மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையத்தையும் அவசரமாக நேற்று அறிவித்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில இந்த இறந்தவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்குவதாக தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தாவேக்கா தரப்புல இன்று காலை தாவேக்கா தலைவர் விஜய், தாவேக்கா வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய அறிவழகன் உள்ளிட்டோர் இன்று காலை அனைவரில் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக எடுக்கலாம் என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டு தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி முன்பாக அவருடைய இல்லத்துல தாவேக்கா தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் ஒரு முறையீட்டை செய்து வருகிறார். அதுல அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தரப்புல வைக்கப்பட்டுகிறது. ஏனென்றால் இந்த வழக்குல இந்த சம்பவம் சந்தேகங்கள் கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது தொடர்ந்து பாதுகாப்பு முறையாக வழங்காது என்ற பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும், எனவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே தாமாக முன் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் தரப்புல தாவேக்கா தரப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும், எந்த ஒரு சிசிடிவி மற்றும் ஒரு தடயங்களை அளிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்துல தாவேக்கா தரப்புல முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பின்பாக அவர்கள் தொடர்ந்து இந்த வாதங்களை தற்போது நீதிபதி தண்டபாணி முன்பாக அவர்கள் வைத்து வருகிறார்கள். நீதிபதி தண்டபாணி அதற்கு பிறகு என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப் போகிறார் என்பதை தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்றி செந்தில்குட்டி, தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு. பசுமை வழிச்சாலையில் உள்ள நீதிபதி தண்டபாணியின் வீட்டில் தாவேக்கவினர் முறையீடு செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். கூட்ட நெரிசல் விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கவினர் முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக நீதிபதியின் வீட்டில் தாவேக்கவினர் முறையீடு செய்திருக்கின்றார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பசுமை வழிச்சாலையில் உள்ள நீதிபதி தண்டபாணியின் இல்லத்தில் தாவேக்கா வழக்கறிஞர் அறிவழகன் உள்ளிட்டோர் முறையீடு செய்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எங்களுடைய கருத்தை நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேலே தெரிவிப்போம்.